சென்னை கொரட்டூர் பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீரானது தேங்கியிருக்கிறது. ராட்சத மோட்டார்கள் மூலம் அந்த தண்ணீரை வெளியேற்றும் பணியானது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் களத்திலிருந்து எமது செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இணைகிறார். தாமோதரன், வணக்கம். தற்போது கொரட்டூரை பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் நீரானது தேங்கி இருக்கிறது, அந்த நீரினை அப்புறப்படுத்துவதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன, உங்களுடைய கள தகவல்? கண்டிப்பாக சென்னை அம்பத்தூர் மற்றும் அந்த சுற்று வட்டார பகுதியில் புயலின் காரணமாக நேற்று இரவு முதல் பரவலாக கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் கொரட்டூர் மற்றும் அம்பத்தூர் சுற்று வட்டார பகுதியில் பல இடங்களில் மழை நீரானது தேங்கி வருகிறது. இதனை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் தற்போது அந்த மழை நீரானது அதிக அளவில் வெளியேறுவதால் அதை வெளியேற்றும் பணி வெறும் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றன. மேலும் இந்த பகுதிகளில் தற்போது 8க்கும் மேற்பட்ட ராட்சத மோட்டார்கள் வைத்து தற்போது அந்த மழை நீரானது வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் இன்றுக்குள் அந்த மழை நீரை வெளியேற்றும் பணி மும்மரமாக நடைபெறும் எனவும் மேலும் அதிக மோட்டார்களை வரவேற்று தற்போது அந்த மழை நீரானது வெளியேற்றப்படும் பணியானது தீவிரப்படுத்தப்படும் எனவும் நகராட்சி சார்பாக கூறப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி தாமோதரன். தொடர்பாக சென்னை ரிப்பன் மாளிகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். கூடுதல் தகவல். ரிப்பன் மாலில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைக்கு வருகை தந்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். இருக்கக்கூடிய அதாவது சென்னையினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து மழை வெள்ள பாதிப்பின் காரணமாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. கட்டுப்பாட்டு அறைக்கு அந்த புகார்கள் மீது என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் கேட்டறிந்து உடனடியாக உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அதாவது சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடாது, மரம் விழுந்தால் உடனடியாக அகற்றுவதற்குண்டான பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். எங்கெங்கெல்லாம் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு மக்களுக்கு எவ்விதமான பிரச்சனை இல்லாமல் தொடர்ந்து அவர்களுக்கு நிவாரண முகாம்கள் எடுப்பதற்குள்ள நடவடிக்கையாகவும் மழைநீர் தேங்கிய பிறகு அவர்களை இல்லத்துக்கு அழைத்து வரக்கூடிய நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். சுரங்கப்பாதையில தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில் மோட்டார் பம்புகளை வைத்து உடனடியாக அந்த மழைநீரை அகற்றும் பணியில அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் ஈடுபட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து பரிசுவாக்கம் தானா தெரு, எம்எஸ் பம்பிங் ஸ்டேஷன், வால்டாக் சாலை, பேசன் பிரிட்ஜ், ஓட்டேரி, பெரம்பூர், முல்லை நகர், மகாகவி பாரதியார் நகர், மாதவரம் இந்த பகுதிகளுக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு தொடர்ந்து அந்த பணிகள் என்பது துணை முதலமைச்சரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் தொடர்ந்து 24 மணி நேரமும் பணியாற்ற வேண்டும். அனைத்து துறை பணியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது துணை முதலமைச்சருடைய உத்தரவாக இருக்கிறது. போர்க்கால அடிப்படையில சென்னையில மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதியில அதை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில ஈடுபட வேண்டும். அதே நேரத்துல சுரங்கப்பாதைகளிலும் மற்றும் சாலைகளில மழைநீர் தேங்காத வண்ணம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய உத்தரவாக உள்ளது. தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.